முதல் வேட்டையான பரமசிவம் கொலைக்கு அவர் ஒற்றை குழல் துப்பாக்கி தான் பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது கொலையாக இருந்த பங்காளி கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் படுகொலைக்கும் அந்த ஒற்றை குழல் துப்பாக்கியில் தான் பயன்படுத்தியிருக்கிறார். எந்த இயக்கங்களும் அன்றைக்கு அந்த மனித சித்திரவதைகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்னைக்கு பேசுகிறாங்க. வீரப்பனார் படத்தை போட்டு அழகு பார்த்து அரசியல் செய்யக்கூடிய அயோக்கியர்கள் தமிழ்நாட்டினரே, யார் போராடியது? அந்த ஏழைகளுக்காக யார் வந்து நின்றது? வீரப்பனார் என்கிற தனி மனித பெரும் ஆற்றல் அடர்ந்த மனத்திற்குள்ளேயே நின்று போராடி கொண்டது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. வீரப்பன் அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவருடைய ஆயுதங்கள் பற்றி பேசலான் இருக்கேன். ஏன்னா நிறைய கன்னிவெடிகள் யூஸ் பண்ணியிருக்காரு, கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவர் இருக்கும்போது AK-47 வரைக்கும் அவர் யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆயுதங்கள் எல்லாமே அவர் எங்கேருந்து திரட்டுறாரு, எப்படி அதற்கு பழக்கப்பட்டுக்கிட்டார்? சிறு வயதில் பாலிய நண்பர்களோடு கோழிக்குண்டு விளையாடி குறிபார்த்து அடிப்பதிலே வல்லமை படைத்தவராக வீரப்பனார் திகழ்ந்தார். குறிப்பாக கோபிநத்தம், செங்கப்பாடி போன்ற பகுதிகளில் அவர் துல்லியமான இலக்கை சில விடயங்களில் வில்வார் கொண்டு இளநியை வீழ்த்துவது. இளடினா இளநீர், ஓகே, தென்னை மரத்தில் காய்த்திருக்கிற இளநீரை வில்வார் கொண்டு அடித்து கீழே விழுத்துகிற வல்லாற்றல் படைத்தவராகவும் குறிபார்ப்பதில் சரியான நேர்த்தியானவராக இருந்திருக்கிறார். கிட்டிப்புல் விளையாட்டில் மிக நேர்த்தியாக அதிக தூரம் அடித்து அளவையை தீர்மானிக்கக்கூடிய அளவிலும் வளர்ந்திருக்கிறார். இதெல்லாம் சிறிய வயதுகளில். வில்வார் கொண்டு தன்னுடைய வயற்காடுகளில் விளைந்திருக்கிற சோளத்தில் பச்சை கிளிகளும் சிட்டுக்குருவிகளும் வந்து உட்காருகிற போது தன்னுடைய தங்கை மாரியம்மாளுடன் இணைந்து பயிரை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு வருகிற போது வில்வார் கொண்டு பச்சை கிளிகளை அடித்து விரட்டுகிற தன்மையும் முதலாக அப்படித்தான் குறியை அவர் கற்றுக்கொண்டார். வம்சாவளியாக கோபிநத்தத்தில் வாழுகிற போது, குறிப்பாக 1927களுக்கு பிறகு மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது, அவருடைய மூதாதையர்கள் அந்த மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது இருந்த கிராமங்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் கோபிநத்தம் என்கிற அடர்ந்த வனத்திற்குள் குடியேறுகிறார்கள். அங்கே நிலங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். அப்பொழுது வனவிலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக வீட்டுக்கு ஒரு துப்பாக்கிகளை அவர்களாகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள். குறிப்பாக காட்டுப்பன்றிகள், நரிகள், சின்ன சின்ன விலங்குகள் பயிரை நாசமாக்கிவிடும் என்பதற்காகவும், காட்டெருமைகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடும் என்பதற்காகவும், யானைகள் அந்த பயிர்களை கொடுமையாக சேதப்படுத்தி விட்டு கொண்டிருக்கிற அந்த கால சூழலில்தான் வேறு வழியில்லாமல் அவர்கள் தங்களை தாங்களே ஒரு மருந்து துப்பாக்கிகளை கண்டுபிடித்தார்கள், இயக்கினார்கள். குறிப்பாக பெண்ணாகரம் பகுதிகளில் ஒரு குடிசை தொழிலாகவே இந்த நாட்டு துப்பாக்கிகள் செய்வதில் கைதேர்ந்தவர்களாக அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்னம் என்கிற ஒருவரிடத்திலிருந்து தான் மருந்து துப்பாக்கியை முதலாக வீரப்பனாருடைய அப்பா கூசே முனுசாமி வாங்கியிருந்தார். அப்பொழுது அதற்கு 400 ரூபாய் விலை கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. ஓகே, 400 ரூபாய்க்கு தன்னுடைய தந்தையார் கூசே முனுசாமி துப்பாக்கியை வாங்கி கொண்டு வயிற்று பிழைப்பிற்காக அடர்ந்த வனத்திற்குள் சென்று வேட்டையாடுகிற தன்மையை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களேனால் கிழக்கு புறமாக காவிரி ஆறு, தெற்கு புறமாக கத்திரிமலை என்று ஓங்கி உயர்ந்து நிற்கிற அற்புத மலைத்தொடர், மேற்கு புறம் மாதேஸ்வரன் மலை என்கிற வானாந்தர மலைத்தொடர்கள், 27 மலைத்தொடர்கள் அவரது கிராமத்தை சுற்றியே இருக்கும். வடக்கு புறம் பார்த்தீர்களேனால் ஒகனைக்கல் என்கிற புகைநீர்கள் வருகிற இடம், தமிழில் அதற்கு புகைநீர்கள், கன்னடத்தில் அதற்கு பெயர் ஒகனைக்கல். அப்படிதான் பெயர் மருவி வந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நடு மையத்தில் இருக்கிற அந்த கிராமம்
வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக துப்பாக்கிகளை பிரயோகப்படுத்தினார்கள். வீரப்பனார் முதலில் கோழி குண்டு, அடுத்து கிட்டி பிள்ளை விளையாட்டு, அடுத்து வில்வார் கொண்டு இளநீரை வீழ்த்தியது என்று பரிணமித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தந்தையாருடைய துப்பாக்கி எடுத்து குறிபார்ப்பதிலே நேர்த்தியாக கற்றுக்கணும். எப்படி அந்த வில்லை அமுக்குனா அது எகிரி அடிக்கும் அப்படிங்கிறதும், முதல்ல தேங்காய் மஞ்சியை உள்ளே அனுப்பி அதற்கு பிறகு அந்த விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி அந்த கட்டை துப்பாக்கிக்கு மருந்து நிரப்புவார்கள், ஓகே எப்படி குண்டுகளை வைப்பார்கள் என்பது ஒரு தன்மை. அதில் நாமாச்சாரம்னு ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு துணோண்டு மருந்து. அந்த மருந்து முன் முகப்பிலே, அந்த குழாயினுடைய முன்முகப்பிலே வைத்து தான் அதை இடித்து கட்டை துப்பாக்கியை உருவாக்கி அது விலங்குகளை வேட்டையாடுவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதே துப்பாக்கி பிறகு குண்டுகளை பெரிதாக்கப்படுவதற்கு குழாய்களையும் பெரிதாக்கினார்கள். அதுதான் யானை வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்டது. அதிலே பேரல் துப்பாக்கி என்று சொல்வார்கள். பேரல் என்றால் முயல், சிறிய சிறிய விலங்குகளை, சூறாமன்றி, முள்ளம்பன்றி போன்ற விலங்குகளை கூட அதில் அடித்து விடலாம். பேரல் என்கிற துப்பாக்கி. அதிலே பால்ரஸ் குண்டுகளை நிரப்பி அடிப்பது வழக்கம். அது சிதறி அடிக்கும். ஏற்கனவே நான் சொன்ன கட்டை துப்பாக்கி என்கிற நாட்டு துப்பாக்கி ஒரு இலக்கை ஒரு குண்டில் வீழ்த்த முடியும் என்பது தான். ஆக குட்டி விலங்குகளை பேரலாகவும் பெரிய விலங்குகளை குண்டுகளாகவும் பயன்படுத்தித்தான் அந்த மக்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள். வேட்டையாடுதல் முறை என்பது பல்வகைப்பட்டது. முதல்ல வேட்டையாடுதல் என்பது ஒரு மானை எப்படி மலை உச்சிக்கு கொண்டு போய் அந்த மானை வீழ்த்துவது என்பது ஒரு விசித்திரமான சம்பவங்கள். ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மீது அடித்து மலையை சுற்றி அந்த நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சுற்றி வர கல்லை எடுத்து கல்லில் மேல் அடித்து 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 அந்த மலை உச்சிக்கு மானை கொண்டு செல்வார்கள். மலை உச்சியை விட்டால் வேறு செல்ல முடியாது மான். அது ஒரு சின்ன பரப்பளவாக இருக்கும். அங்கே வைத்து வீழ்த்துவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். குறிப்பாக மான் வேட்டையாடுதல் என்பது அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியிலே வீழ்த்தி விடுவார்கள். இப்படித்தான் வீரப்பனார் முதலாக ஒற்றைக்குழல் துப்பாக்கியிலிருந்து அடுத்து பேரலையும் பயன்படுத்தி கொண்டார்கள். மனித வேட்டை வருவதற்கு முன்னால் விலங்குகள் வேட்டை என்பது அங்கே குடிசை தொழிலாகவே இருந்தது. வேட்டையாடினால்தான் வீட்டில் சாப்பாடு. அந்த கேழ்வரகு களியும் மான் வத்தல் கறி குழம்பும் மகத்துவம் சேர்த்தது அந்த மண்ணிற்கு. கொள்ளு குழம்பை பயன்படுத்துவார்கள் சைவத்திற்கு. அசைவத்திற்கு மான் வத்தல், முயல் வத்தல் என்றெல்லாம் பகுதி பகுதியாக பிரித்து, கெலாடு என்கிற ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு இது போன்றவையெல்லாம் அவர்கள் பக்குவப்படுத்துவார்கள். அதற்கு பிறகுதான் மனித வேட்டை என்கிற நிலைமைக்கு மாறப்படுகிற போது, குறிப்பாக முதல் வேட்டையான பரமசிவம் கொலைக்கு அவர் ஒற்றைக்குழல் துப்பாக்கி தான் பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது கொலையாக இருந்த கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையன் படுகொலைக்கும் அந்த ஒற்றைக்குழல் துப்பாக்கியில் தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதே கோட்டையூர் பங்காளிகள் தனபாலு, ஐயன்துறை, ஐயனன் போன்ற அந்த 5 பேர் படுகொலைக்கும் ஒற்றைக்குழல் துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் தமிழக பெண்கள் கர்நாடக பகுதியில் சூறையாடப்படுகிற போது மடிப்பிச்சையும் தாலிப்பிச்சையும் ஏந்தி சென்ற ராமபுரா காவல் நிலையத்தில் காவலர்களே அந்த பெண்களை சீரழித்த வன்கொடுமைகள் வனத்திற்குள் இருந்த வீரப்பனாருக்கு காதுகளில் எட்டியது. இனிமேலும் இது தொடர்மையானால் தமிழச்சிகள் எவரும் உருப்படியாக வாழ முடியாது என்று முடிவெடுத்து தான் ராமபுரா காவல் நிலையத்திற்குள் புகுந்து அத்துமீறி 6 காவலர்களை சுட்டு வீழ்த்துகிறார். அதற்கும் ஒற்றைக்குழல் துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அங்கிருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி, காவல் நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி MM-16 என்று சொல்லக்கூடிய MM-16 ரக துப்பாக்கி, கைத்துப்பாக்கி முதலாக ராமபுரா காவல் நிலையத்தில் தான் எடுக்கப்படுகிறது. அது வீரியமிக்க ஒரு விடயமாக அவருடைய அடுத்த பரிணாமத்திற்கு அது இட்டுச் சென்றது. எந்த வகையில்? இவ்வளவு காலம் ஒற்றைக்குழல் துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டிருந்த வீரப்பனார் அவர்கள் இப்பொழுது கைத்துப்பாக்கியை பயன்படுத்துவதிலும் பயிற்சி பெறுகிறார். அது ராமபுரா காவல் நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கி. அங்கிருந்தும் சில துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 410 என்று சொல்லக்கூடிய 410. இந்த 410 என்கிறது எப்படி பேரல் துப்பாக்கிக்கு கொஞ்சம் பெருசாக, இன்னும் சொல்லப்போனால் ஒற்றைக்குழல் துப்பாக்கி போன்றவைகள் பயன்படுத்தப்படுகிறதை போல ஒவ்வொரு தோட்டாவை போட்டு மேக்சின் இல்லாத ஒரு துப்பாக்கி
வந்து 410. ஆனால் இதற்கிடையில் ராமபுரா காவல் நிலையத்தில் அவர்கள் அடித்த அடியில் இரட்டை குழல் துப்பாக்கியையும் கைப்பற்றுகிறார்கள். ஏற்கனவே சொன்னதைப் போல 16ம் இரட்டை குழல் துப்பாக்கியும் பெரிதாக பயன்படும். இரட்டை குழல் துப்பாக்கி என்பது 2 குழாய் இருக்கும், 2 தோட்டா போட்டு அடிக்கணும். யானை அடிப்பதற்கு அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அது தயாரிக்கப்படுகிற குண்டுகள் மருந்தோடு சேர்த்து தோட்டாக்கள் இருக்கும். ஆனால் ஒற்றை குழல் துப்பாக்கியில் மருந்து தனியாகவும் தோட்டா தனியாகவும் இடிக்கப்பட வேண்டும். 2க்கு வேறுபாடு. ஓகே. அப்போ ராமபுரா காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அவருக்கு இரட்டை குழல் துப்பாக்கி கையிலே வருகிற போது சற்று வலுவான பலமாக தன்னுடைய கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த காலகட்டத்தில் தன்னுடன் வைத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் சந்தன மரங்களை வனத்தின் முழுவதும் வெட்டப்பட்ட அப்பாவி இலைகள் பெரிய பண்ணைக்கிளார்களிடம் கொண்டு போய் அதை அடிமாட்டு விலைக்கு விற்பதை அறிந்த வீரப்பனார் அவர்கள் உரிய விலையை கொடுத்து நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் மக்கள் இவர் பக்கம் சாய்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் வீரப்பனாருடைய படையிலே இணைகிறார்கள். அப்பொழுதெல்லாம் போதிய துப்பாக்கிகள் கையிலே இல்லை. கட்டை துப்பாக்கிகளை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். காடுவாச்சர் மோகனையா படுகொலை என்பது 1989களில் நடைபெற்றது போல அதுவும் ஒற்றைக்குழல் துப்பாக்கிகளைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் 1993 பிற்பகுதிகளில் நடைபெற்ற சம்பவங்களில் மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகொலை, MK யுத்தப்பா படுகொலை, அதிலும் 5 பேர் படுகொலை செய்யும். இவர்களுக்கெல்லாம் சற்று பரிணமித்து வந்திருந்த அந்த காலச்சூழலில் இரட்டை குழல் துப்பாக்கியை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் தினேஷ் படுகொலை செய்யப்பட்ட போது அவர்கள் வைத்திருந்த கைத்துப்பாக்கியையும் அவர் பறிமுதல் செய்து கொள்கிறார். ஆனால் SLR என்கிற ரக துப்பாக்கி அவர் இறக்குற வரை பயன்படுத்தப்பட்டது. அது மேக்சினுடன் கூடிய ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஏன் பேர் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு நிறையவே இருக்கிறது. 303 என்கிற ஒரு துப்பாக்கி 303 ரக துப்பாக்கி 1930வது வருடம் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி. ஆகையால் 3 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவர்களை கூட துல்லியமாக சுட்டு வீழ்த்தி விடலாம். அந்த துப்பாக்கி ஹரிகிருஷ்ணா சகில் அகமது படுகொலை ரங்கசாமி வீட்டுள்ளே நடைபெற்ற போது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி. இதில் கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய பொய்ப்பித்தலாட்டங்களை சொன்னது. ஆசாரி குருநாதனுக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வீரப்பனார் படை ரங்கசாமி வீட்டுள்ளே காத்திருந்து எப்படியாவது இவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்று, ஏன்னா மாறுவேடம் அணிந்து வந்தார். யார்? ஹரிகிருஷ்ணா, மைசூர் மாவட்டத்தினுடைய SP. தந்தங்களை வாங்குவதைப் போல வந்தார்கள். ஆனால் தன்னுடைய சகபாலிய போர்ப்படை தலைவனாக விளங்கிய ஆசாரி குருநாதன் படுகொலைக்கு பழியெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த ரங்கசாமி வீட்டுடைய அந்த இடத்தில் ராமபுரா காவல் நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை அவர் தொடுக்கிறார். அதிலே மைசூர் மாவட்டத்தினுடைய SP ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் சகீல் அகமது போன்றவர்களெல்லாம் அதிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன இரு மாநில அரசுகளும் அதிலே பொய் சொன்னதென்றால், பின்னால் லாரியில் அதிரடிப்படை வீரர்களை 40க்கும் மேற்பட்ட வீரர்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜீப்பை அடித்து முடித்து இவர்களை பலியெடுத்ததற்கு பிறகு ஆத்திரம் தீராமல் லாரியில் வருகிற போது அதிபயங்கர சண்டை நடக்கிறது. சகில் அகமது, ஹரிகிருஷ்ணா போன்றவருடைய துப்பாக்கிகள் SLR மற்றும் 303 துப்பாக்கிகளை அந்த சம்பவத்தில் அவர்கள் எடுத்து அவருடைய துப்பாக்கிகளை எடுத்து பின்னால் வந்த லாரியில் 39 பேரை பலியெடுக்கிறார்கள். இது மறைக்கப்பட்ட வரலாறு. அரசாங்கம் தன் கௌரவம் பார்த்து இந்த படுகொலைகளை மறைத்தது. 39 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம். ஆனால் அதை திட்டமிட்டு இன்று வரை மூடி மறைத்திருக்கிறார்கள். அதில் எடுக்கப்பட்ட SLR துப்பாக்கிகள் தான் அதிகம். அந்த படை வீரர்கள் அதிரடிப்படை வீரர்கள் இல்லை, அட்டுழியப்படை வீரர்கள் இல்லை, வருகிற போது துப்பாக்கிகளை பிரயோகப்படுத்தினார்கள். கண்மூடித்தனமாக சுட்டார்கள். ஆனால் பாறைகளுக்குள்ளும் புதருக்குள்ளும் இருந்து துல்லியமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு சுட்டு
SLR 303 போன்ற உயர் ரக துப்பாக்கிகளை கைப்பற்றுகிறார்கள். எதிரியை அடித்து தான் இயந்திர துப்பாக்கிகளை எடுத்தார்கள். அது ஒரு பெரிய பரிணாமம். மொத்தம் 6 துப்பாக்கி அதில் கைப்பற்றியிருக்காங்க. SLR 303 2 என்று தன்னுடைய தோட்டாக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை அதில் எடுத்திருக்கிறார். அந்த தோட்டா கடைசி வரை இருந்தது. அவர்கள் பயன்படுத்திய தோட்டாக்கள் போக மீதம் எனக்கு தெரிய 700-800 தோட்டாக்கள் பத்திரமாக இருந்தது. ஓகே. ஆனால் கள்ளச்சந்தையிலேருந்து தான் இவர் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் இதெல்லாமே வாங்குறாருன்னு ஒரு தகவல்லாம் வருது. அதெல்லாம் பொய்யான தகவல். ஓகே. போலீஸை அடித்தார், இறந்ததற்கு பிறகு அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு செல்லுவார். அவர் போய் கள்ளச்சந்தையில் வாங்குகிற அளவுக்கெல்லாம் நேரம் இல்லை, வெளியில் போய் வர்றதுக்கும் நேரம் இல்லை. அவர் தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது எப்படி வெளியில் போய் கள்ளச்சந்தையில் துப்பாக்கி வாங்க முடியும்? பவானி ராஜாமணி மூலமாக பெங்களூர் சார்க் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆரம்ப நிலையில் தந்தங்களை கொண்டு போய் பெங்களூரில் ஒரு விடுதியிலே வைத்துவிட்டு பேரம் பேசுவதற்காக செல்கிற போது கூட அவர் கையில் துப்பாக்கி. அவர் கைது செய்தார். முதல் கைதும் அதுதான், இறுதி கைதும் அதுதான். அன்று தப்பித்தவர் தான் 36 ஆண்டு காலம் தனது வன வாழ்க்கையை அவர் தேர்வு செய்து கொண்டார். ஆக படிநிலையாக கடைசியாக 303 SLR என்கிற துப்பாக்கி வருகிற போது 303ஐ அண்ணன் சேத்துக்குழியார் பயன்படுத்தினார். அந்த 303ல் தான் மேக்கே மிருங்கசாமியை படுகொலை செய்தது. 3 கிலோமீட்டர் பவர் உள்ள அந்த துப்பாக்கி 30 அடி தூரத்தில் சுட்டு வீழ்த்தினான். என்னவாகும்? முன்னாடி குண்டு போன தடமே தெரியாது, பின்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டைக்கு கரியலிட்டு போயிடும். அவ்வளோ அதிநவீன ஒரு ரகமான ஒரு துப்பாக்கி. மேக்சின் இருக்கும். இப்போ 303யும் 410 ஒரே ரகத்தை சார்ந்தது. ஆனால் 410ல் ஒவ்வொரு தோட்டாவை போட்டு அடிக்க முடியும். மாடல் ஒன்று தான். அதில் மேக்சின் இருக்காது, இதில் மேக்சின் இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசம் மேக்சின் தான். ஆக இறுதி வரை சேத்துக்குழியார் அந்த 303ஐ தன் கையை விட்டு எந்த இடத்திலும் அதை வைத்து விடவில்லை. குளிக்கும் போதோ அல்லது சாமி கும்பிடும்போது மட்டும்தான் அந்த துப்பாக்கி அவர் கையை விட்டு கீழே இருக்கும். அதேபோல் வீரப்பனாருக்கு SLR. ஓகே. இல்லை, அவரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே பயிற்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. வேட்டையாடி துப்பாக்கிகளுக்கு பழகியிருப்பாங்க. பட் இடைப்பட்ட காலங்களில் போய் சேர்றவங்க ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பயிற்சிகள் எப்படி கொடுக்கப்படும்? யார் அந்த பயிற்சி? நல்ல கேள்வி இது. பொதுவாகவே துப்பாக்கி எடுக்கிறவன் குறிபார்க்க தொடங்கிடுவான். எனக்கு தெரிய தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த மாறன் தலைமையிலான இயக்கத்தோழர்கள் வெளியில் ஆயுத பயிற்சி பெறாதவர்கள், ஆனால் அருவாயுத புரட்சியை நடத்தியவர்கள். காட்டுக்குள்ளே அவர்களுக்கு ஆயுத பயிற்சி தேவைப்பட்டது. அப்போ மணியாச்சி பள்ளம் அந்தியூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதி, தாமரைக்கரையிலிருந்து இடது பக்கமாக சென்றால் மேற்கு திசையை நோக்கி போகிறமையானால் மணியாச்சி பள்ளம் என்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளம். அது மலையிலிருந்து ஊறி வருகிற நீர் வரத்துகள் வருகிற வழி. அடர்ந்த வனப்பகுதி, ஒரு இருட்டு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிற வனக்காடு. உள்ளே போனால் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. பெரிய பெரிய நாவல் மரங்கள், 10 பேர் சேர்ந்து கட்டிப்பிடிக்கக்கூடிய அளவில் மாமரங்கள். அங்கே முள்ளம்பன்றிக்கும் சூறாமன்றிக்கும் வருகிற சண்டையை கண்கொள்ளா காட்சியாக பார்க்க முடியும். அந்த பழங்களை எடுத்து திங்கிறதுல போட்டி. அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான அந்த பள்ளத்தில்தான், அடர்த்தியான சூழலில்தான் அவர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரிந்து வீரப்பனார் அனைத்து ஆயுத பயிற்சிகளையும் மணியாச்சி பள்ளத்தில் தான் கொடுத்தார் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன் அந்த இடம்? துப்பாக்கி சத்தம் வெளியிலே கேட்காது. அடர்த்தியான காடு. சில இடங்களில் துப்பாக்கி நம் மான் வேட்டைக்கு போகிறோம் அல்லது மற்ற வேட்டைகளுக்கு போகிறோம் என்றால் ஒரு தோட்டா ஈடு விட்டால் மலை அதிரக்கூடிய எக்கோ அடிக்கும். டம் 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 டம்னு அப்படியே எக்கோ அடிச்சு நிப்பாட்டும். ஆனால் மணியாச்சி பள்ளத்திற்குள் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை தோட்டா அடிச்சாலும் ஒரு தோட்டா சத்தம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எண்ணற்ற தோட்டாக்களை முதல்ல அந்த பயிற்சி என்பது உயர்ந்த ரக துப்பாக்கிகளின் மூலமாக கொடுக்கப்படுவதே கிடையாது. ஃபஸ்ட்டு பேரல் துப்பாக்கியில் அடிக்க சொல்லுவார். ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தில் என்ன செய்வார்னா ஒரு வெள்ளை காகிதத்தை ஒட்டி ஒரு ரவுண்டை போட்டுருவார். நீங்கள் ஈழத்தில் புலிகள் பயிற்சி பெறுகிற போது அஞ்சுவதில்லை என் மனம் பிறர்வாள் கெஞ்சுவதில்லை என்று சொல்வாரே பாவலலேறு பெருஞ்சித்தனார். அந்த வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்த மகத்தான பெரியவர் காசி ஆனந்தன் அவர்கள் 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத கவிஞன். அவனுடைய புகைப்படத்தை வைத்து சிங்கள இராணுவம் பயிற்சி எடுத்தது. பிரபாகரனை அவர்கள் எதிரியாக கருதினார்களோ இல்லையோ,
காசி ஆனந்தனை அவர்கள் முதல் எதிரியாக கருதினார்கள். அது மாதிரி சந்தனக்காடுகளில் இல்லை. நினைத்திருந்தால் நான் இப்போலாம் நடந்திருந்தால் நாங்கள் விஜயகுமார் படத்தை வச்சு தான் ஆயுத பயிற்சி எடுத்துருவோம். ஏன்னா புழுகு மூட்டைகளின் மொத்த உருவம் மரணத்தையே கொச்சைப்படுத்தியவர்கள். ஆகையால் சொல்லுகிறேன், வெள்ளை காகிதத்தில் ஒரு கருப்பு இதை வச்சு அந்த மரத்தில் ஒட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து குறிப்பாக பேப்பரே இல்லைன்னா என்ன செய்வார்னா அருவாள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மரத்தில் கொத்துவார். அதை பார்த்து சுடுப்பா அப்படிம்பார். காலை எப்படி வச்சு அடிக்கணும் தெரியுமான்னு பொசிஷனை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் தமிழீழ தாயகத்தில் போர் பயிற்சி பெற்ற முத்துக்குமார், மணிகண்டன் போன்றவர்களெல்லாம் பிரத்யேகமான பயிற்சிகளை கொடுத்தார்கள். அது புலிகளுடைய போர் தந்திர முறை பயிற்சிகள். நாங்கள்லாம் ஈழத்திலிருந்து வருகிற போதே தெரிவாக வந்தோம். தமிழ் தேசிய மீட்சிப் படை என்பது ஈழத்தில் பயிற்சி பெற்ற படை, தமிழ்நாடு விடுதலை படை என்பது தமிழ்நாட்டிலேயே பயிற்சி எடுத்த படை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகையால் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அந்த இயக்க தோழர்களுக்கு அந்த ஆயுத பயிற்சி, போர் பயிற்சி கொடுக்கப்படுகிற போது ஒரு ரம்மியமான ஒரு சூழல். குறிப்பாக மழை காலத்தில் தான் அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள். ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். போலி என்று சொல்வார்கள். மலை உச்சியை வந்து அங்கே தான் அட்டை பூச்சிகள் நிறைய உள்ளே ஏறுச்சுன்னா எப்படி ஏறுதுன்னு தெரியாது. வெளியில் வந்து விழுகும் போதும் தெரியாது. ரத்தம் வடியும் போது நம்மளுக்கு கூசு என்ன கூசுதேன்னு தடவி பார்த்தா ரத்தமாக இருக்கும். அது இத்த தண்ணியில் விழுந்து வந்து வெளியில் விழுகும். அந்த மாதிரி இடம்தான் மணியாச்சி பள்ளம் மலைத்தொடர்கள். அங்கே தான் போர்ப்பயிற்சி நாங்கள். ஏன்னா இங்கே அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. காரணம், போனால் அட்டைப்பூச்சி இருக்குது ஒன்று, ரெண்டாவது இருட்டுக்காடு, போயிட்டு வந்தால் கொடூரமான விலங்குகள் நிறையவே, அங்கே சிறுத்தை புலிகள் நிறையவே நடமாடக்கூடிய பகுதி. அப்போ அங்கே போர் பயிற்சி என்பது துல்லியமாக நடக்கும். ஆக அதற்கு பிறகுதான் அவர் வந்து என்ன செய்கிறார்னா, முதல்ல பேரல் துப்பாக்கியை பயன்படுத்துவது, பிறகு ஒற்றைக்குழல் துப்பாக்கியை பயன்படுத்துவது, அதற்கு பிறகு இரட்டைக்குழல் துப்பாக்கி, அதற்கு பிறகு 410, அதற்கு பிறகு தான் எஸ்எல்ஆர் அல்லது 303 போன்ற துப்பாக்கிகளை கையாள முடியும். ஏன்னா இப்போ எஸ்எல்ஆர் என்பது வந்து மேக்ஸின் பெருசு, ட்ரெயின் புல்லட் போடலாம் மேக்ஸின் வழியாக, அடிக்கடிக்கு அது ஏறிக்கிட்டே இருக்கும். எஸ்எல்ஆரில் அதை பயன்படுத்தலாம், ஆனால் 303 அதை பயன்படுத்த முடியாது. ஆக இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து படிநிலை அடைந்து 2000 ஆண்டுகளில் 2000வது ஆண்டில் காட்டிற்குள் தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ் தேசிய மீட்சி படை தோழர்கள் வெளியேறியதற்கு பிறகு, வெளியேறவில்லை, காட்டி கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளால் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு, வீரப்பனாரின் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் காடுகளுக்குள் பயணிக்கிறது. அது சுப இளவரசன் தலைமையிலான ஒரு அணி. அவர்களும் புதிதாக ஆயுத பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அவர்களும் பெரிதாக ஒன்றும் ஆயுத பயிற்சி எடுக்காதவர்கள். ஆனால் அதில் மிலிட்ரி பெரியவர் என்கிற ஒரு கேரக்டர் மிக முக்கியமானவர். போபாலிலிருந்து கொண்டு வரப்பட்ட AK-47 அது ஒரு திருட்டு துப்பாக்கி. அதை வீரப்பனாரிடத்திலே கொண்டு வந்து விற்றார்கள் 13 லட்சத்திற்கு. குறிப்பாக ராஜகுமாரை அழைத்து சென்று காடுகளுக்கு பிணை கைதியாக வைத்திருந்த காலத்திற்கு பிறகு AK-47 ரக துப்பாக்கி வீரப்பனாருடைய கைகளிலே கிடைக்கிறது. அதை மிலிட்ரி பெரியவர் என்பவர் தான் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை கையாளுவது எப்படி, அதை பிரிப்பது எப்படி என்பதை கிட்டத்தட்ட எஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாக AK-47 ரக துப்பாக்கி இருக்கும். மேக்ஸின் அதுக்கு சின்னம், இதுக்கு மேக்ஸின் பெருசு. இதுலேயும் ட்ரெயின் புல்லட் போடலாம். அப்போ மிலிட்ரி பெரியவர் தான் அதை எப்படி கலட்டணும், எப்படி மாட்டணும், எந்த மாதிரி புல்லட்டு ஏறும் எகரும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவர் மிலிட்ரியில் வேலை செஞ்சவர், அதனால் அவரை வந்து மிலிட்ரி பெரியவர் என்று சொல்லுவோம். அந்த துப்பாக்கிக்கு 13 லட்சம் விலை பேசப்பட்டு 13 லட்சத்தை தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனால் பிறகு அந்த துப்பாக்கி சரியாக வேலை செய்யவில்லை. ஓகே. அதற்கு பிறகு அதை அண்ணன் சேத்துக்குழியார் பயன்படுத்தி பார்த்தார். ஆபத்து காலங்களில் இந்த துப்பாக்கி நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என்று கருதி அதை அவர்கள் எங்கேயோ மறைத்து வைத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்கள் வீரப்பனாரிடத்தில் எஸ்எல்ஆரும் சேத்துக்குழியாரிடம் 303 தான் அவர்கள் இறக்கிற வரை. காவல்துறை ஒரு பொய்யான திரைக்கதை எழுதி சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று சொன்னபோது கூட கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் AK-47 இல்லை. 303யும் எஸ்எல்ஆர் ரெண்டும். பொதுவாக எஸ்எல்ஆர் யார் யார் பயன்படுத்துவான்னு சொன்னால் வீரப்பனார், மேக்கியம் ரங்கசாமி, பேவி வீரப்பன்,
இவர்கள்தான் அந்த எஸ்எல்ஆரை பயன்படுத்தினார்கள். ஆனால் 303 ஒரு துப்பாக்கி மட்டும் அண்ணன் சேத்துக்குழியார் தொடர்ச்சியாக காலம் முழுவதும் அவர் பயன்படுத்தி வந்தார். மாதேசு போன்ற போராளிகள் எல்லாம் சாதாரண துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொண்டார்கள். தேவைக்கேற்ப துப்பாக்கிகளை பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் பேவி வீரப்பனாரிடம் இருந்த எஸ்எல்ஆர் அவர் இயக்க அந்த வீரப்பனாருடைய படைக்குழுவிலிருந்து வெளியேறுகிறார். அது திட்டமிட்டு உளவுத்துறை செய்த சதி வேலை. அப்பொழுது அவரிடத்தில் எஸ்எல்ஆர் துப்பாக்கி இருந்தது. அவன் தனியாக பிரிந்து போகிற போது எஸ்எல்ஆரை எடுத்துக்கொண்டு செல்கிற போது வீரப்பனார் சொன்னான், நீ போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய், நீ போய் பொழைச்சிக்கோ, ஆனால் எஸ்எல்ஆரை தர முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்எல்ஆரை பறிச்சுக்கிட்டு நாட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்து இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனார். ஆனால் கடைசியாக அந்த நாட்டு துப்பாக்கியால் தான் கந்தவேலு என்கிற ஒரு நபரால் பேபி வீரப்பன் சுட்டுக் கொல்லப்படுகிறார். கந்தவேலு ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு ஈரட்டில் 5 பொம்பளை பிள்ளைங்க, அதில் மூத்த பொம்பளை பிள்ளையை பேபி வீரப்பன் காதலிக்கிறார். அதற்காக தான் அந்த சடாமுடி, நான் காதலித்த பெண் நான் கரம் பிடிக்க வேண்டும், ஆகையால் உன் நிழல் தொட்டு வணங்க காத்திருக்கிறேன்னு பழனிமலைக்கு வேண்டி நின்னான். ஒரு காட்டுக்குள்ளே தலைமுறை வாழ்க்கை நடத்துகிறவன் பழனி கோயிலுக்கு வேண்டியதனுடைய விளைவு தான் சடை விழுந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சில அற்பர்கள், அது மாதேஸ்வரம் மலைக்கு வைக்கப்பட்ட முடியும். மாதேஸ்வரன் மலையை அவர்கள் பலமுறை கடந்து போயிருக்கிறார்கள். தெற்கு காடுகளிலிருந்து வடக்கு காடுகளுக்கு மாறுகிற போது அவர்கள் மாதேஸ்வரம் மலையை தாண்டி தான் கடக்க வேண்டும். மாதேஸ்வரம் மலை மலை முகடுகளில் கோயில் பள்ளத்தில் இருக்கும். மலை முகட்டிலேருந்து பார்த்தா கோவில் கோபுரம் நன்றாக தெரியும். மலை மாதேஸ்வரான்னு ஒரு சின்ன கோயில் மேலே மலை மேலே இருக்குது. ஆக பேவி வீரப்பன் நினைத்திருந்தால் முடியை அங்கேயே காணிக்கையாக்கி விட்டு மொட்டைத்தலையோடு அவர் பயணித்திருக்கலாம். அது அல்ல. ஆனால் அவர் பழனிக்கு நடந்து உனக்கு முடியெடுக்கிறேன் நான் சொல்லி, ஏன்னா அந்த காதலித்த பெண்ணை அந்த காதலியினுடைய தகப்பன் தான் கந்தவேலு. காவல்துறைக்கு இந்த தகவல் தெரிந்ததற்கு பிறகுதான் கந்தவேலுவை மூளைச்சிலவை செய்து பேவி வீரப்பனாரை சுட்டுக் கொள்வதற்கு திட்டம் தீட்டி அந்த திட்டம் வெற்றி பெற்றது. அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி. அதற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு ஈரோடை மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் புதிய போராளிகள் காடுகளுக்குள் வந்ததற்கு பிறகு, குறிப்பாக தமிழ் தேசிய மீட்சிப் படை, அதற்கடுத்து தமிழ்நாடு விடுதலைப் படை போன்ற போர் மறவர்கள் காடுகளுக்குள் வரப்போகிறார்கள். போதிய அளவிற்கு துப்பாக்கிகள் இல்லை. அப்பொழுதுதான் திட்டம் தீட்டப்பட்டது, துப்பாக்கி இருக்கிற பகுதி எங்கே இருக்கும், ஏதாவது ஒரு போரை நடத்தி துப்பாக்கி எடுக்கலாமா அல்லது போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி துப்பாக்கி எடுக்கலாமா என்று முடிவு செய்தார்கள். வாழங்குழி பள்ளம் என்கிற ஒரு இடத்திலே அதிரடிப்படைக்கும் வீரப்பனார் படைக்கும் அதிபயங்கர சண்டை நகர்கிறது. இதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆயுத பூசை காலகட்டம். எல்லாரும் துப்பாக்கியை கழுவி, தேங்காய் எண்ணெயில் கழுவி அதை காய வச்சு துப்பாக்கிகளில் மாட்டி அது சரியாக செயல்பட்டு, ஆயுத பூசணிக்கு எப்போதும் ஆயுதங்களை கழுவுவோம். எங்களுக்கு தான் ஆயுத பூசையே. அப்போ வீரப்பனார் அவர்கள் அவருடைய எஸ்எல்ஆர் துப்பாக்கி உள்ள உள்பொருட்களை கலட்டி தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து அதை அந்த எண்ணெய் பசையோடு வெயிலிலே காய வைத்து சரியாக இருக்கும் என்று மாற்றிவிட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக அட்டுழிய படைக்கும் வீரப்பனார் படைக்கும் வாழங்குழி பழம் சண்டையில் வீரப்பனாருடைய துப்பாக்கியான எஸ்எல்ஆர் இயங்கவில்லை. காரணம், தேங்காய் எண்ணெய் அதிகமாக போட்டதால் அதனுடைய செயற்பாடை அதுவே குறைத்து கொண்டது. அந்த யுத்தத்தில் தான் வீரப்பனாருடைய எஸ்எல்ஆர் இயங்கியிருந்தால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அட்டுழிய படையை அழித்தொழித்திருப்பார். யுத்தம் வேண்டாம் என்று கனயோசிதமாக யோசித்து அண்ணன் சேத்துக்குழியார் அவர்கள் யுத்தம் தொடர்கிற போது சுமார் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் அங்கே ஒரு துப்பாக்கி சத்தத்தை 303 எழுப்பி விடுறார். உடனே அதிரடிப்படை அங்கே ஏதோ சண்டை நடக்கணும், திசை மாற்றி விட்டு இவர்கள் வேறு திசையை நோக்கி போகிற போது அதில் வழிதறிமாறி சென்றவன் தான் சந்திரன். அந்த சந்திரன் தான் பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா என்ற போன்ற சேலம் மாவட்டத்தினுடைய கிராம காடுகளில் தங்கி இருந்து கொண்டு வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தை நோட்டமிடுகிறார். நோட்டமிட்டு இங்கே துப்பாக்கிகள் இருப்பதை உணர்ந்த சந்திரன் தான் வீரப்பனார் இடத்திலே வந்து சொல்லுகிறார். ஒரு பத்திரிகையாளரின் மூலமாக அந்த இணைப்பு நடந்தது. சந்திரன் தப்பித்து வந்தவனை இணைத்தார்கள். அப்பொழுது அவன் சொன்ன தகவல் தான்
வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் 303 இருக்கிறது ஓகே. என்று நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 303யும் 410ம் ஒரே ரகத்தை சார்ந்தது, மேக்சின் மட்டும்தான் வேற அப்படின்னு சொன்னேன். இவன் 410 துப்பாக்கியை 303 ரக துப்பாக்கி 303ன்னு வந்து இங்கே சொன்னதுக்கு பிறகு வீரப்பனாருக்கு ரொம்ப ஆசை பிடிச்சி போச்சு. ஏப்பா இத்தனை துப்பாக்கி இருக்கா, போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. துப்பாக்கிகள் எடுக்கிறதுக்காகவே போயிருக்காங்க. ஆமாம், வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம். காட்டுக்கும் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்துக்கும் சம்மந்தமே இல்லை. 6 கிலோமீட்டர் சமதள காடுகளில், வயல்காடுகளில் நடந்து வந்து தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தையே பார்க்க முடியும். மேட்டூரிலிருந்து குளத்தூர் வழியாக அந்தியூர் போகிற வழியிலே வெள்ளித்திருப்பூர் இருக்கிறது. பேருந்துகள்லாம் அதில் போகும், சுமையுந்துகள் போகும், தேங்காய் இறக்க அந்த சுமையுந்துகளை அங்கே பயன்படுத்துவார், வாழைத்தாறு வெட்ட போகும். இப்படியான அன்றொரு நாளில் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் சுமார் 6 கிலோமீட்டர், வனத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் 6 கிலோமீட்டர் இரவு நடந்து வந்து இரவு 9:45 மணி அளவிலே வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்களையும் அதிகாரிகளையும் கைது செய்து சன்னல் வழியிலே செயின் போட்டு கட்டிவிட்டு உள்ளே ஆயுத கிடங்கில் போய் பார்த்தால் 303 இல்லை, எல்லாம் 410. இந்த 410 துப்பாக்கியில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி வந்து விஷக்கத்தி. அந்த கத்தி வந்து நம்ம கையில் அப்படி கிழிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு மருந்து அரசு மருத்துவமனைகளில் தான் இருக்குது. நீங்கள் தனியார் மருந்துகளில் அது கிடைக்காது. அப்போ அந்த கத்தி கிழிச்சதுன்னா உனக்கும் அந்த கத்திக்கும் என்ன தொடர்பு என்று மருத்துவர்கள் காவல்துறைக்கே தகவல் சொல்லிவிடுவார். ஆனால் கனயோசிதமாக அந்த வெள்ளித்திருப்பூரில் எடுக்கப்பட்ட 410 ரக துப்பாக்கிகள் 13, அதில் செயலிலிருந்து போய் கிடந்தவை 4, மீதம் 9 துப்பாக்கிகள் நல்ல நிலைமையில் இருந்தது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட தோட்டாக்களை அதிலே கைப்பற்றினார்கள். அங்கே MM18 என்கிற கைத்துப்பாக்கியையும் கைப்பற்றினார்கள். அந்த MM18 கடைசி வரை சேத்துக்குடியார் வச்சிருந்தார். இப்போ வெள்ளித்திருப்பூரில் எடுக்கப்பட்ட அந்த துப்பாக்கிகளில் பெரியதண்டா காடுகளுக்குள் செயலில் இருந்த துப்பாக்கிகளையும், இந்த கத்திகள், எல்லா துப்பாக்கிகளையும் கத்தி இருந்துச்சு, 13 துப்பாக்கிகள், அதெல்லாம் வந்து போட்டு கலட்டி அந்த கத்தியெல்லாம் தூக்கி அந்த அடர்ந்த புதருக்குள் கொண்டு போய் புதைத்து விட்டு எம்டி துப்பாக்கி, கத்தி இல்லாத துப்பாக்கி, ஏன்னா அந்த கத்தி இருந்துச்சுன்னா ஆபத்து. அதற்கு பிறகு நாங்களெல்லாம் போனதற்கு பிறகு கூட 410 தான் நாங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டோம். ஆனால் 410 தான் எப்போதும் வச்சுருந்தேன். மேக்கியம் ரங்கசாமி செத்ததற்கு பிறகு தான் என்கிட்ட SLR வருது. அந்த துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு ஆள் வேண்டும் அல்லவா. என்னிடம் இருந்த 410 தான் பிறகு தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் வருகிற போது அவர்கள் 410க்கு மாறுகிறார்கள். ஆக குண்டு விளையாட்டில் தொடங்கிய குறி இறுதியாக SLRல் மட்டுமல்ல AK வரை நீண்டது என்பது வீரப்பனாருடைய ஆயுதத்திற்கான வழிவகைத்தோம். ஓகே, பட் இன்னார் இந்த துப்பாக்கி தான் ஹேண்டில் பண்ணணும், இதை தான் இவங்க கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார்? வீரப்பனார் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா SLR வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த போர் யுக்தியை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, சரியாக எடுத்து குறிபார்த்து அடிக்கிற தன்மை வாய்ந்தவராக இருக்கணும். இப்போ மேக்கிய ரங்கசாமிகிட்ட ஏன் SLR இருந்துச்சுன்னா நல்லா அடிப்பான். ஏன் பேபி வீரப்பன்ட்ட SLR இருந்துச்சுன்னா அவன் குறிபார்த்து சுடுவதில் வல்லவன். ஆனால் அதே படையில் இருந்த மாதேசுக்கு வந்து இரட்டை குழல் துப்பாக்கி தான் வச்சுருந்தான். அவனுக்கு ஏன் SLR கொடுக்கலன்னா அந்த தன்மையை அவன் அதுவரை கற்றுக்கொள்ளவில்லை. அவன் பிறகு கழுத்தறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். ஆக ஒவ்வொருத்தருக்கும் என்ன துப்பாக்கி இருக்க வேண்டும். இன்னொன்று, மேக்கியம் ரங்கசாமி சுட்டுக் கொல்லப்படுகிற போது மேக்கியத்திடம் இருந்த SLR அவன் கொண்டுட்டு ஓடிட்டான். நம்மளை எப்படி இன்னைக்கு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அவன் அந்த காடுகளுக்குள்ளே போய் சுற்றி வளைச்சி பிடிச்சி கொண்டு வந்து முதல்ல அவன்கிட்ட துப்பாக்கியத்தான் பறிமுதல் பண்ணான். அவன் ஒரு இடத்துல போய் உட்காரும்போது தான் குறிபார்த்து அடிக்கிறார். 303 சுமார் 10 அடி தூரம் கூட இருக்காது, 30 அடி தூரம் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா துப்பாக்கிகள் என்பது காட்டுக்குள் இருப்பவர்களுக்கு இறைவனுக்கு சமம். அதுதான் நம்மை பாதுகாக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சென்ட்ரிங் போடுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லை காவல் அந்த துப்பாக்கியில் எப்போதுமே லீவர் ஆன்லே இருக்கும். தொட்டம்னா அடிச்சிடும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லைக்காவல் என்பது மிக முக்கியமானது. ஆக துப்பாக்கிகள் யார் எதை வைத்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்த பயிற்சியின் முறையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஓகே, ஆனால் அதிரடிப்படைக்கோ காவல்துறையினருக்கோ நீங்கள் இந்த துப்பாக்கி வச்சுருக்கீங்க, இத்தனை ஆயுதங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற விவரம் தெரியுமா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அவர் நக்கீரன்
பேட்டி எடுக்கப்படுகிற போது கூட அவர் வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் அதில் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறையிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுகிற துப்பாக்கி காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். எடுத்துக்காட்டு, தினேஷ் உள்ளிட்ட 5 பேர் படுகொலையில் அவர்கள் என்னென்ன துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்பது அரசுக்கு நன்றாக தெரியும். அங்கே போய் அந்த சீப்புக்குள்ளே பார்க்கும்போது எந்த துப்பாக்கியும் இல்லைன்னா, அப்போ 5 துப்பாக்கி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆக அரசுக்கும் அதிரடிப்படைக்கும் நன்றாகவே தெரியும். அதனால தான் கிட்டத்தில் நெருங்க முடியல. நீங்கள் எஸ்எல்ஆர் கையில் இருக்குது, நின்று எகிரி அடித்தாங்கன்னா முடிஞ்சு போங்க, வரிசையாக பிடிச்சி விட்ருவாங்களா. 20 பேர் காட்டை நோக்கி பயணிக்கிறார்கள் அதிரடிப்படை. அதிரடிப்படை வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும். ஷூவை மாட்டிக்கிட்டு ஒரு 30 பேர் வருவாங்க. ஒரு யானை எப்படி செடிகளை அடித்து ஒடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஏன் வீரப்பனார் வெற்றி பெற்றார் என்றால், அதிரடிப்படையினுடைய ஷூ தடங்கள் 30 பேர் ஒரு இடத்துல நடந்து போனால் எப்படி இருக்கும். போய் பார்த்தோன்னே இப்படி பார்ப்பார், தொட்டு பார்ப்பார் ஈரம் இருக்கான்னு. அல்லது அந்த ஷூ தடத்தில் உன்னிப்பாக கவனித்து அதில் பூச்சி ஊறி இருக்கிறதா. அந்த பூச்சி ஊறி இருக்குன்னு சொன்னால் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருக்கிறாங்கப்பான்னு கணக்கு பண்ணுவார். ஈரமாக இருக்கும், அந்த ஈரத்தில் அந்த ஷூ தடம் இருக்குன்னா அதை உன்னிப்பாக பார்ப்பார், தொட்டு பார்ப்பார். ஈரம் இருந்துச்சுன்னா இப்போ தப்பாக போயிருக்கிறாங்க, கொஞ்சம் உழந்துருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்கப்பா அப்படிம்பார். இதெல்லாம் அவர் தப்பித்த வழிகள். அதிரடிப்படை சும்மா என்ன செய்வாங்கன்னா, தான் தோண்டித்தனமாக காட்டுக்குள்ளே ஓடுறது, எதிரி எங்கே பதுங்கியிருப்பானெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, அடித்தா பிடிச்சி விட்டா முடிஞ்சது கதை. இப்படித்தான் அவர்கள் தோற்று போனார்கள் 36 ஆண்டு காலம். அண்ட் அதே மாதிரி அதிரடிப்படைன்னு வரும்போது நிறைய காவல்துறையினர் வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படின்ற அடிப்படையில் நிறைய ஒர்க் ஷாப்புகளுக்கு அங்கே இருந்த பழங்குடியின மக்களை கொண்டு போய் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் பார்க்க முடியுது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்கள் ஒரு பெண், ஆனால் பேசிதானே ஆக வேண்டும். தமிழ்நாட்டிலே பண்ணாரி முகாம், மேட்டூர் முகாம் என்கிற 2 முகாம். கர்நாடகத்திலே மிகப்பெரிய முகாம் மாதேஸ்வரன் மலை. உண்மையிலேயே மாதேஸ்வரன் மலை அந்த கடவுள் என்று ஒன்று இருக்குமேயானால், அங்கே நடத்திய பலிகளுக்கு அந்த கடவுள் பரிகாரம் கொடுத்திருப்பார். ஆனால் கொடுக்கவில்லை. ஏன்னா நந்தி மேற்கு நோக்கி இருக்கும் மாதேஸ்வரன் மலையில். அந்த நந்தியிலேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்னா என்ன, நிறைய பேருக்கு கேட்குமா, ஒர்க் ஷாப்னா என்ன? மனித சித்திரவதை கூடம். கிட்டத்தட்ட 9 கட்டடங்கள் அதில் தனித்தனியாக இருக்கும். எல்லாம் முண்டுக்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம். அந்த காலத்தில் கட்டினது. அது எல்லாமே வாடகைக்கு எடுத்திருந்தார்கள் அதிரடிப்படை, கோவில் நிர்வாகத்திடம் இருந்து. பெரிய தண்டா, சின்னத்தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், செட்டிப்பட்டி, கருங்கலூர், கோட்டையூர், ஏமனூர், நீதிபுரம், எண்ணற்ற கிராமங்களில் வசித்த தமிழச்சிகள், தமிழர்கள். வீரப்பனாரை பார்க்காதவர்கள், ஏன் வீரப்பனார் தடம் பார்க்காதவர்கள், வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள். சேலம் கேம்பில் கொண்டே வச்சுருப்பாங்க கைது செஞ்சு. தேங்காய்க்கு வண்ணம் பூசி வெடிகுண்டாய் மாற்றிய கோமாளிகள் தான் இந்த அதிரடிப்படை. புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு அம்மா குண்டு, பெரிய தண்டாவை சேர்ந்தவர்கள். அந்த அம்மானால நடக்கவே முடியாது, ஆனால் அழகாக இருப்பார்கள். அவங்க லம்பாடி சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். புரியுது. அம்மாவை கொண்டு போய் சிதைத்தார்கள். இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள், நடைபிணமாக நடமாடுகிறார்கள். அங்கே பெரிய தண்டா என்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களை கொண்டு போய் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செய்தார்கள். அரக்கர்கள் தாய் நிர்வாண கோலத்தோடு நிறுத்தி வைத்து மகனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. மகளை நிர்வாண கோலத்தோடு நிற்க வைத்து அப்பனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது. இதெல்லாம் மனித சமூகத்திற்கு யோசிக்க முடியாத கற்பனைகள். அக்காவை தம்பியை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது. தாய் பேய்கிற சிறுநீரை மகனை குடிக்க வைப்பது. ஈழத்தில் ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணின் வயிற்றுக்குள் இருக்கிற சிசுவை உயிர்நிலையில் கையை விட்டு உருவி எடுத்து அந்த குழந்தையை சுவற்றில் அடித்த கொடுமைகள் உலகத்தில் எங்காவது நடந்ததுண்டா? அதற்கு சமமாக வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தில்
நடந்தேறி இருக்கிறது. குடுமி பெண்கள் இறுக கட்டி தலைகீழா தொங்க விடுறது மட்டும் இல்லை, குடுமியிலே கட்டி தொங்க விடுறது, உயிர்நிலைகளில் மின்சாரத்தை பாய்ச்சுவது, கரண்ட் ஷாக் கொடுப்பது, மனைவி கொடுமைப்படுத்தப்படுகிற போது கணவன் உற்று பார்க்க வேண்டும், இல்லைன்னா கணவனுக்கு அடி. 3 நாட்களுக்கு நெஞ்சளவு தண்ணீரை நிற்க வைத்து அதிலே தான் சிறுநீர் பெய்ய வேண்டும், அதிலே தான் மலம் கழிக்க வேண்டும். எப்படி இருக்கு ஒர்க் ஷாப்? ஹேண்ட் லிஃப்ட் என்று சொல்வார். 2 காலையும் அகட்டி பறவை மாதிரி கட்டி விட்டுருவாங்க, கையை 2 அகட்டி விட்டுருவாங்க, கால் 2 அகட்டி பறவை மாதிரி தொங்கணும், இடுப்பில் 50 கிலோ கல்லை கட்டி தொங்க விடுவான். சாலை போடுகிற ரோலர் இருக்குல்ல, அந்த காலத்தில் கை ரோலர், அந்த ரோலரை மேலே உருட்டுவது. ஒர்க் ஷாப்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதாப்ப? 10 நகங்களில் குண்டூசியை சுத்தியலால் அடித்து நகத்தை பிடுங்குவது. ராமலிங்கம்னு அவன் பேர். இந்த சித்திரவதைகளுக்கு மூல காரணமாக இருந்தவனும் அவன்தான். அவனுக்கெல்லாம் நல்ல சாவு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, மூக்கிலே கிளிப்பை மாட்டி மின்சாரம் பாய்ச்சுவது. இதை விட இன்னும் கொடுமை, ஒரு தொட்டியிலே தண்ணீர் வைத்து விட்டு அதிலே கரண்ட் ஷாக்கை போட்டுவிட்டு சிறுநீர் கழிக்க வைப்பது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வேதனையை யோசனை பண்ணி பாருங்க. நடுங்கி போய் சிறுநீர் பெய்யலைன்னா சிறுநீரை கரம் பாய்ச்சு வல்லைன்னு சொன்னாலும் விடுறதில்லை. எப்படி வரும்? 10க்கு 10 அறையில் 15 பேரை போட்டு அடைச்சி அதுக்குள்ளேயே ஒன்றுக்கு இருக்கணும், அதுக்குள்ளேயே மலங்களிக்கணும், அதிலே படுக்கணும். இது எல்லாமே ஹிட்லருடைய வதை முகாம்கள் நடந்த மாதிரி இருக்கே. அங்கிருந்து தான் இவர்கள் கற்றுக்கொண்டார்களோ இன்னும். மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடம், மனித சித்திரவதை கூடம் என்பது மனித சமூகத்திற்கே மிகப்பெரிய கேடானது. இந்த மாதிரியான கொடுமைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறது வெளியே எப்படி தெரிய வந்தது சார்? யார் வெளியில் கொண்டு வரல? அன்னைக்கு சமூக மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் மௌனமாக இருந்தது. ஒரு சில பத்திரிகைகள் அதிரடிப்படைக்கு சாதகமாக இருந்தது. அவர்கள் செய்வது தான் 1991 96 வரை இவர்கள் ஆடிய ஆட்டம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில். ஆகையால் தான் அவருடைய மரணம் இன்றைக்கும் நீதியின் பக்கம் நிற்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. வாச்சாத்தி பெண்கள் கற்பழிப்பு சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பருவத்துக்கே வராத பச்சிலம் குழந்தையை கூட கொண்டு போய் ஏரிக்கரையினுடைய முள்புதருக்குள் கொண்டு போய் வைத்து கெடுத்தார்கள், கற்பழித்தார்கள், கற்பை அளித்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு கற்பை சூறையாடியவர்கள் கால்நடையாய் நடந்து செல்லுகிற அவலக்காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தருமபுரி வாச்சாத்திக்கும் வீரப்பனாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 94 கிலோமீட்டர் இடைவெளி. அவர் வாழ்கிற காடு மேற்கு புறம், இது கிழக்கு புறமாக இருக்கு. எண்ணற்ற கிராமங்கள் இடையிலே வாச்சாத்திகள் சந்தன மரம் வெட்டியதாக பொய்க்குற்றச்சாட்டின் அடிப்படையில் 18 பெண்களை சீரழித்த கொடுமைகளை நாம் இன்றும் மறக்க முடியாது. இதை விட சில சம்பவம், வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் இன்னும் உசுரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கலாம். ஆடு மாடு மேய்க்க போனவர்களை கைது செய்து அவர்களுக்கு பச்சை உடையை அளவு பார்த்து தைத்து கொடுத்து காட்டிற்குள் ஓட விட்டு சுட்டு கொன்று பத்திரிகைகளை வீரப்பனின் முக்கிய தளபதியை சுட்டு கொன்றோம்னு பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கு இந்த கேடுகட்ட பத்திரிகைகளும் அன்னைக்கு ஊடகங்கள் பெரிதாக இல்லை. கேடுகட்ட பத்திரிகைகள் எழுதியது. நிறைமாத கர்ப்பிணியை அடித்தே கொன்ற வரலாறுகள். அந்தியூர் வனச்சரகம், தாமரைக்கரையில், தட்டக்கரையில், தேவர்மலையில், மணியாச்சி பள்ளத்தில் எண்ணற்ற மனித உயிர்களை பலி கொடுத்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா, இந்த அதிரடிப்படையினுடைய வாகனம் இருக்குல்ல, அதை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து அப்படியே நிற்க வச்சு மோதுறது. துடித்து துடித்து செத்தவர்கள்.
கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்களை கொன்றார்கள். எந்த அரசியல் பேசினார்கள்? எந்த மனிதநேய பண்பாளர்கள் பேசினார்கள்? மனிதநேய செயற்பாட்டாளர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம் வாச்சாத்தியில் போராடியது. ஒரு வெற்றி கிடைத்தது நமக்கு. ஆனால் இன்றைக்கு வரை நடமாடும் விலங்களாக நடமாடிக்கொண்டிருக்கிற எண்ணற்ற தமிழச்சிகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். யார் நீதி வாங்கி கொடுத்தது? காலையில் அழகேசன் ஒரு தம்பி பெரிய தண்டாவிலேருந்து எனக்கு தொடர்பு கொடுத்தாரு. ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 3 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்களே, எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களா? எவ்வாறு? அண்ணே, எங்கள் சின்ன தாத்தாவை சுட்டே கொண்டுட்டாங்க. எங்கள் பெரிய தாத்தாவை அடித்து இதயம் பலவீனமாகி இருமியே செத்து போனார்னே என்று சொல்லலாம். அதெல்லாம் கணக்கிலே வரல. புரியுது. அவர்களுக்கு காசே போய் சேரல. அங்கே சில பேர் இருக்காங்க மனித உரிமையாளர்கள்ங்கிற பேரில் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த பணங்களை சூறையாடுவதில் ஒரு கும்பல் அங்கே முருகேசன் ஒருத்தர் தலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமைன்னு பாருங்க. பாதிக்கப்பட்டவனுடைய பணத்தை நல்லா இருப்பவே மோசடி பண்ணி திங்கிறான். எந்த இயக்கங்களும் அன்றைக்கு அந்த மனித சித்திரவதைகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இன்னைக்கு பேசுகிறாங்க. வீரப்பனார் படத்தை போட்டு அழகு பார்த்து அரசியல் செய்யக்கூடிய அயோக்கியர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர். யார் போராடியது? அந்த ஏழைகளுக்காக யார் வந்து நின்றது? வீரப்பனார் என்கிற தனி மனித பெரும் ஆற்றல் அடர்ந்த மனத்திற்குள்ளேயே நின்று போராடி கொண்டிருந்தார். தொட்டால் சுடுவோம் என்றார். எதற்காக? சுரக்காய் மடு சம்பவம் நடந்தது. ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அயோக்கியன் உள்ளிட்ட பல பேர், அதில் 22 பேர் படுகொலை. ஆனால் அந்த அயோக்கியன் தப்பித்து கொண்டான். நான் சொன்னான், வீரப்பனாரை அழிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அவன் சாகிறவரை கல்யாணம் பண்ணலை. வரலாற்று சரித்திரம். கூலிக்கு மாரடித்து ஆடுகளை மேய்க்கக்கூடிய அடர்ந்த காட்டிற்குள் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாழ்ந்து கொண்டிருந்த எண்ணற்றவர்களை பிடித்து பச்சை உடை மாட்டி சுட்டு கொன்றான். அவர்கள் மேய்த்த ஆடுகளை கொண்டு வந்து உரித்து தின்றான். அதிகாரம். இப்போ கூட நம்ம நிறைய பேரை காவல்துறையில் எல்லாரையும் சொல்லிட முடியாது. 100% 80% அதிகாரத்திமிர் போதையில்தான் காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் அவர்கள் கையில் ஒப்படைத்தால் நாடு சுடுகாடாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்தியூர் மட்டுமல்ல, கோபி மட்டுமல்ல, சத்தியமங்கலம் உள்ளிட்ட வனச்சரகத்திற்கு எண்ணற்ற மலை கிராம மக்கள். ஏன் 3 சமூக கட்டமைப்பு இருக்குது. சோழகர், இருளர், லிங்காயத்தார். இல்லை, லிங்காயத்தார்கள் யாரும் வீரப்பனுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அவங்க சுத்த சைவர்கள், கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்கள். ஆனால் இருளர்களும் சோழகர்களும் வீரப்பனாருக்கு பக்கபலமாக நின்று எமக்கு அவர்தான் காவல் தெய்வம் என்று பறைசாற்றினார். அந்த நெருக்கடிகள் என்பது இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில். நான் ஒரு கவிதை எழுதினேன். அண்ணா, சந்தன சருகுகள் ஒரு உன்னத மனிதனை உயிர்ப்பாய் தேடுகிறது. எப்பொழுது அந்த பாதங்களில், அந்த தடங்களில் நீங்கள் நடப்பீர்கள். நீங்கள் நடந்து போன தடம் கூட மறைந்து போனதாக செடிகள் கதறுகிறது. அண்ணா, விரைவில் எழுந்து வாருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்றைக்கு வெற்று காடாக நின்று கொண்டிருக்கிறது. வீரப்பனார் இருக்கிறவரை மலைகள் உடைக்கப்படவில்லை. வீரப்பனார் இருக்கிறவரை வனவிலங்குகள் வேட்டையாடப்படவில்லை. வீரப்பனார் இருக்கிறவரை ஆற்று மணல்கள் கொள்ளையடிக்கப்படவில்லை. மரத்தை வீரப்பனார் வெட்டினார் என்றார்கள். லட்சக்கணக்கான சந்தன மரங்கள் மலைகளில் முளைத்து கிடக்கிறது. மலைகளை வெட்டுகிறார்களே சண்டாளர்கள், அயோக்கியர்கள். எப்பொழுது அந்த மலைகள் முளைக்கும்? நிச்சயமா இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த நேர்காணலில் இன்னும் விரிவாக நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து பேசும் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.